டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரை கொல்லப்போவதாக ஈரானில் கோடிக்கணக்கான மக்கள் எழுப்பிய கோஷம் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் ஸ்வீப் டிக்கெட் அடித்தது போல வாய்ப்பாக அமைந்து விட்டதாக டென்மார்க்கினுடைய பிரபல இராணுவ ஆய்வாளர் ஜேக்கப் கார்ஸ்போ எழுதிய கட்டுரை இன்று காலை ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த கோஷங்களை தனக்கு மிகவும் வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கின்றார். இதன் மூலமாக தன்னை கொல்வதற்கு எதிரிகள் சதி செய்கின்றார்கள், அதுவும் எங்கள் நாட்டினுடைய எதிரிகள் சதி செய்கின்றார்கள் என்று அவர் கண்ணீர் பிரச்சாரத்தை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார். நேட்டோவிலும் இதை ஒரு கண்ணீர் பிரச்சாரமாக செய்து ஈரானினுடைய கொலைப்பட்டியலில் தானே முதலாவது இடத்தில் இருக்கின்றேன் என்றும் அவர் ஒப்பாரி வைத்திருந்தார். இதன் மூலமாக வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தன்னுடைய சாதனையாலும் போரின் வெற்றியாலும் மக்களை திசை திருப்பி வெற்றி வாகை சூடலாம் என்று புறப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த தோல்வியை மறைப்பதற்காக சென்டிமெண்ட் ஒன்றை உருவாக்கி இரக்கம், அனுதாபம் என்பவற்றை உற்பத்தி செய்து அதன் மூலமாக இந்த தேர்தலை வெற்றி பெற்று விடலாம் என்று புதிய நாடகத்தை ஆரம்பித்திருக்கின்றார் என்று ஜேக்கப் கார்ஸ்போ குறிப்பிடுகின்றார். இந்த நாடகத்தை இன்று நம்புவதற்கு யாரும் இல்லை. இருந்த பொழுதிலும் கூட இதை யார் அதிகமாக பேசுகின்றார்கள், யார் இதை ஒரு பிரச்சனையாக பரப்புகின்றார்கள் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பும் அவருக்கு மிக நெருக்கமானவர்களும் தான் இதை பரப்பி வருகின்றார்கள். இதனுடைய கருத்து தங்களுடைய நாட்டு தலைவர்களை இன்னொருவர் கொல்வதா என்று சாதாரண பாமர வாக்காளர்களுடைய வாக்கு சீட்டுகளை மிக இலகுவாக எந்த விதமான சேவைகளையும் செய்யாமல் கவர்ந்தெழுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறியது யார்? இஸ்ரேல் தன்னுடைய உளவு பிரிவின் மூலமாக தகவல்களை திரட்டி டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கியதாக கூறுகின்றது. இஸ்ரேல் இப்பொழுது எதற்கு இதை வழங்க வேண்டும் என்பதற்கு விடை மிகவும் தெளிவானது. டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ சென்ற பொழுது துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன் தன்னுடைய உயிர் நண்பன் என்றும் அவருக்கு F-35 போர் விமானங்களை வழங்க தயார் என்றும் துருக்கியில் தயாரிக்கப்படுகின்ற போர் விமானங்களுக்கு அமெரிக்க இயந்திரங்களை வழங்குவதற்கு தயார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதானது இஸ்ரேலுக்கு பயப்பிராந்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தங்களை கைவிட்டு அமெரிக்க அதிபர் துருக்கியின் பக்கமாக நிலை மாறிவிடுவாரோ என்கின்ற அச்சத்தினால் இஸ்ரேல் அவரை தன்னுடைய கையில் போட்டுக் கொள்வதற்காக இந்த நாடகத்தை ஆடி இருக்கின்றது. படுகொலை தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்பை தொடர்ந்து உசுப்பேற்றி அதன் மூலமாக தையிப் எர்டோகனை விட உங்களுடைய உயிருக்காக நாங்களே இரவு பகலாக உழைக்கின்றோம் என்ற ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குவதன் மூலம் அமெரிக்க பணத்தையும் ஆயுதத்தையும் தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கின்றது. இது இஸ்ரேலினுடைய நாடக பிரதியில் ஒன்றாக இருக்கின்றது என்பது அவருடைய பார்வையாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஆதாரமாக வைத்து இவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற பிரச்சாரம் உண்மைதானா என்று பார்த்தால் ஈரானில் எத்தனை பேர் அமெரிக்க அதிபரை கொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்தவர்களில் சுமார் 4 கோடி பேர்கள் இதே கருத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். உலக வரலாற்றில் அணுகுண்டொன்றை வீசுவதன் மூலமாக கூட 4 கோடி பேரை ஒரே அடியாக கொல்வது கடினமானதாக இருக்கும். அதைவிட மிகப்பெரிய கடினம் 4 கோடி பேர் ஒன்றாக சேர்ந்து வயதான அமெரிக்க அதிபரை கொல்வது இயலாத காரியம் என்பதை அமெரிக்காவும் அறியும், உலகமும் அறியும். ஏனென்றால் ஜேக்கப் கார்ஸ்போ மேலும் கூறுகின்ற பொழுது ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா எப்படி ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொல்வதற்கான ஆயுதத்தை வைத்திருந்ததோ, அதற்கான உளவு தகவல்களை வைத்திருந்ததோ, அதற்காகவே அது நீண்ட காலமாக வேலை திட்டங்களை செய்து வந்ததோ, அது போன்ற தீர்க்கமான ஒரு வேலை திட்டம் ஈரானிடம் இல்லை. அதிபரை குறிவைத்து தாக்குவதற்கான ஆயுதங்கள் ஈரானிடம் இல்லை. அதற்கான உளவு பிரிவு தகவல்களா அதுவும் ஈரானிடம் இல்லை. எனவே வாயினால் அது சொல்லுகின்றது. ஒரு பழமொழி இருக்கின்றது, குலைக்கும் நாய் கடிப்பது
குறைப்பதில்லை, கடிக்கும் நாய் குலைப்பதில்லை. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்ற பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறைக்கவில்லை என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். இப்பொழுது மக்கள் ஆத்திரத்தினால், சாதாரண மக்கள் அனுதாபத்தினால் கூறிய வார்த்தைகளை வைத்து அது உண்மை என்பது போன்ற காட்சியை உருவாக்குவது அமெரிக்க வாக்காளரிடையே வெற்றியை தருமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய முதலாவது ஆட்சி பருவத்தில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தலைவர் கொசைன் சொலைமானியை தாக்கிய பொழுது இந்த உத்தரவை போட்டவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் ஈராக்கிற்கு சென்ற பொழுது தன்னுடைய தோழர்களுடன் நடந்து வந்த பொழுது ஆளில்லா விமானம் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தி ஹுசைன் சொலைமானியை அவர் கொன்றார். இதனால் ஈரானிய மக்களினுடைய படுகொலை பட்டியல் என்கின்ற எதிர்ப்பு பட்டியலில் முதலாவது இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இன்றல்ல முதலாவது தேர்தலிலும் இருந்தார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது வந்த அதிபர் தேர்தலில் எதற்காக அப்படி ஒரு பட்டியலில் தான் இருக்கின்றேன் என்று பேசவில்லை. இப்பொழுது எதற்காக அதை பேசுகின்றார் என்றால் இப்பொழுது அவரிடம் வேறு அரசியல் இல்லை. அமெரிக்க அதிபர் ஈரான் மீது முன்னெடுத்த போர் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது என்பது அமெரிக்க அதிபருக்கு தெரியாமல் இருந்தாலும் அமெரிக்க மக்களுக்கு அது தெரியும். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு அதல பாதாளம் நோக்கி விழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த விழுந்த செல்வாக்கை உயர்த்த வேண்டுமாக இருந்தால், தன்னுடைய போர் பிழையாக இருக்குமாக இருந்தால், தான் தோற்று போய் இருப்பேனாக இருந்தால் எதற்காக எதிரி என்னை கொல்ல வேண்டும் என்று கோஷமிடுகின்றான் என்று பார்ப்பீர்களாக இருந்தால், எதிரிக்கு மிகப்பெரிய வலியை நானே ஏற்படுத்தி இருக்கின்றேன், எனவே என்னுடைய போர் வெற்றிதான் என்று கூறுவதற்கு இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துகின்றார் என்றும் ஜேக்கப் கார்ஸ்வோ தெரிவிக்கின்றார். இந்த தேர்தல் பிரச்சாரம் இவர்களுக்கு வெற்றியை தருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். ஆனால் அமெரிக்க அதிபரினுடைய தேர்தல் வரலாற்றை 1, 2, 3 எடுத்து பார்த்தல் வேண்டும். இவருடைய முதலாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலும் அமெரிக்க அதிபரை சுடுவதற்கு யாரோ முயற்சி எடுத்ததாகவும், அதுபோல கூட்டத்தில் ஒருவர் சுட வேண்டும் என்று சத்தமிட்ட பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை FBI போலீஸ் பிரிவினர் கட்டிப்பிடித்து அவரோடு கீழே விழுந்து அவரை கொல்ல முயற்சி எடுக்கின்றார்கள் என்கின்ற காட்சி படிமம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அது உண்மை என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனால் கிளரி கிளின்டனுக்கு எதிராக அரசியல் பங்குரோத்து நிலையில் இருந்த டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவு ஒன்று பெருகுவதற்கு அது காரணமாக அமைந்தது. இதுபோல இரண்டாவது தடவை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் டொனால்ட் ட்ரம்பை மறைந்திருந்து ஒருவர் சுட்ட பொழுது அவருடைய காதில் காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சிகளை பலர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த தகவல்கள் காட்டுகின்றது. ஆனால் தேர்தல் பிரச்சாரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இது தீவிரமடைவது ஏன் என்பதை இன்றைய ஈரானினுடைய கொலை மிரட்டலை மட்டும் வைத்து அல்ல, டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் வரலாறு முழுவதையும், அவருக்கு விடப்பட்ட கொலை மிரட்டல்களையும் நடைபெற்ற சம்பவங்களையும் தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் தேர்தலில் இது ஒரு முக்கியமான பிரச்சாரமாக அவருக்கு அமைந்து விடுவதையும் மறுப்பதற்கு இல்லை. இருப்பினும் இந்த தடவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் ஒரு முக்கிய விடயமாக அமையுமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இன்றைய சமூக வலைத்தள காலத்தில் இது போன்ற பிரச்சாரங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.